பரவாயில்ல, சுமார் தாங்க. என்ன ஒர்க் ஆகல? ஷங்கர் ஃபிலிம் மாதிரியே தெரில, ஒரு மாதிரியாக இருக்காது, இன்னும் சரியான இது இல்லை. 3 மணி நேரம் படம் லாங் தெரியுது. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்றும் சரியான இது இல்லை, செகண்ட் ஹாஃப் ஏதோ ஒரு ஃபைட்டு இது அவ்வளோதான். இப்படி சாங்ஸ் எல்லாமும் வந்து அதெல்லாம் அந்தளவுக்கு இந்தியன் ஒன்று மாதிரி ஒன்றும் கிடையாது. ஏரமான் சாங்ஸு இதில் இன்னும் அந்த சாங்ஸ்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் மனசில் எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை. சுமார் அவ்வளோதான். பாட்டு வந்துட்டு சொன்னது எடுத்துட்டாங்க, இதமே நல்லா இருக்கு. வெயிட்டிங் ஃபார் பார்ட் 3 தான் மெயின் மேட்டர் இருக்கு. குட். லேக்ன்றது கொஞ்சம் அங்கங்கே இருக்க தான் செய்யுது. செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்பீடாக போயிடுது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்க தான் செய்யுது. அது கரப்ஷன் எதிர்த்து இந்தியன் தாத்தா போராட வர்றாரு. பட் மெயின் மேட்டர் வந்து 3 தான் மெயின். இந்த பாட்டில் எஸ்டி சூர்யாவெல்லாம் அவ்வளோவா வரல, இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருக்காங்க. மெயின் மேட்டர் வந்து 3ல தான் வரும். வெயிட்டிங் ஃபார் 3. இப்போ கம்பேக் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் அதோட உண்டான சீன்லாம் வந்து ஆமாம் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்குற பிரச்சனைகள் தான், அந்த கரப்ஷனு, லஞ்சம், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை தட்டி கேட்குறதுக்கு இவருக்கு வராரு. ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பார்ட் 3ல தான் மெயின் மேட்டர் இருக்குது. அந்த வெயிட்டிங் ஃபார் பார்ட் 3 அந்த சார் போட்டிருப்பாரு. இதில் மெயின் மேட்டர் என்னென்னா ஏஆர் ரஹ்மான் சார் பிஜிஎம் இதில் வருது. அந்த கப்பல் ஏறி போயாச்சு பிஜிஎம் எல்லாமே இதில் வருது. அது படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. சூப்பர், பார்க்கலாம். இந்த ஷோவில் யங்ஸ்டர்ஸுக்கு படம் அவ்வளோவா பிடிக்கல. பட் போக போக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அந்த மிட் ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு படம் பிடிக்கும். எனக்கு எதுவும் லாக் தெரியல, டைம் போறதே தெரியல. இந்தியனோட கம்பேக் எப்படி மேம் இவ்வளவு நாள் கழிச்சு எடுத்துட்டாங்க, அது கரெக்டா வந்திருக்கு. பட் இந்தியன் 3 அதை விட ஐப் செம்மையா இருக்கும். அது ஏஆர் ரஹ்மான் சார் இருக்கார் இல்லையா, அது பீட் பண்ணல. இந்தியன் 2 வந்து இந்தியனை எதிர்பார்க்காம வந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். ஏன்னா இந்தியனில் பார்த்தீங்கன்னா ஒரு கமல் சார் வந்து யூத்தாவும், ஒரு கமல் சார் வந்து இந்தியன் தாத்தாவும் நடிச்சிருப்பாரு. தவிர வந்து சாங் எல்லாமே ஹிட்டு. கப்பல் ஏறி போயாச்சு, அக்கடான்னு நாங்கள் ஓட போட்ட, டெலிஃபோன் மணி போல் சிரிப்பதிவள் தான், பச்சை கிளிகள் தோளோடு, இதெல்லாம் வந்து படத்தை உட்கார வைக்கும். ரெண்டாவது கவுண்டமணி செந்தில் சார் வந்து அதோட படத்தோட ப்ளஸ். என்னதான் கமல் சார் படமாக இருந்தாலும் அது ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ். அது வந்து படம் பார்க்கறதுக்கு ரொம்ப விறுவிறுப்பாகவும் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. இதில் வந்து அது கொஞ்சம் மிஸ்ஸிங். 27 வருஷம் கழிஞ்சு எடுத்தால் கூட சில விஷயங்கள் அதில் மிஸ்ஸிங்கே தவிர, சங்கர் சாரோட பிரம்மாண்டம் சொல்லுவாங்களா, அதில் எந்த குறையும் இல்லை. உலகநாயகனோட நடிப்பு, ஆக்ஷன் பிளாக்கு, அதை மேக்கப்பு, அதெல்லாம் பற்றி எந்த குறையும் கிடையாது. எல்லாமே சூப்பராக இருக்குது. சில இடங்கள்ல கொஞ்சம் கமர்ஷியல் கொஞ்சம் கம்மியான இருக்கிற மாதிரி இருக்கே தவிர, இத்தனை நாளாக வந்து கமல் சாரோட 180 படங்களை தேட்டரில் போய் பார்க்குற ஒரு சாதாரண ரசிகன். எனக்கு வந்து எனக்கு படம் பிடிச்சிருக்கு. ஆனால் எதையுமே எதிர்பார்க்காம இந்த படம் பார்க்கணும்னு இந்த ஜென்ரேஷன் மக்கள் வர்றவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது அதுல லஞ்சம் மட்டுமே வச்சு இது பண்ணியிருந்தாங்க. இதுல சில பல விஷயங்கள் கதை சொல்லக்கூடாது, சில பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஓகே, நாட்டுக்கு தேவையான நல்ல கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அது என்ன கமர்ஷியலுக்கு வந்து கொஞ்சம், அதாவது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்றதுக்கு உண்டான சில விஷயங்கள் சில இடங்கள்ல கொஞ்சம் தொங்குற மாதிரி இருக்கு. மற்றபடி படங்கள் பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். விவேக் சாரு, மனோமலை சாரு, மாரிமுத்தண்ணன், நெடுமுடி வேணும், இவங்கெல்லாம் இல்லை. 4 பேரும் நல்ல சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட போர்ஷன் அவங்க இறந்ததே தெரியாத அளவுக்கு டப்பிங்லாம் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்றும் பெருசாக தெரியல, இது வந்து தப்பாக தெரியல, வாய்ஸ் மாற்றம் அந்த மாதிரி எதுவும் தெரியல. ஆனால் சிறப்பாக இருக்கு, நோ ப்ராப்ளம். ஓகே, பார்க்கலாம். கமல் சார் படம், உலகநாயகன் படம், சங்கர் சார் படம் பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். இந்தியனை எதிர்பார்க்காம இந்தியன் 2 பார்த்தீங்கன்னா பிடிக்கும். ஆக்சுவலி ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு சங்கர் சார் மூவி ரிலீஸ் ஆகிறதால எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தான் வந்தேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகி அந்த நியூ ட்ரெண்டே வந்து போயிடுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் வந்தேன். பட் சங்கர் சார் ஆஸ் யூஷுவல் சங்கர் சார் மூவி எப்படி இருக்குமோ அந்த அளவு பர்ஃபெக்டாக அவரோட யூனிக்னஸ் ஆகட்டும், ஒரு ஸ்டண்ட் ஆகட்டும், ஒரு பிஜிஎம் ஆகட்டும், ஒரு ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், எந்த இடத்துலையும் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல லிட்டில் பிட் லேக் தெரியும், கொஞ்சம் சென்டிமெண்ட் போர்ஷன்ஸ் மேபி லேக் தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு ஸ்க்ரீன் பிளே. ஸோ அதனால அந்த இடத்துல மேபி கொஞ்சம் சின்ன லேக் தெரியும். மற்றபடி நல்லா இருந்தது. நான் கூட அதுதான் நினைச்சேன். ஆக்சுவலி ட்ரெய்லர் பார்த்துட்டு கொஞ்சம் இது படம் நல்லா இல்லாம இருக்குமோ நினைச்சேன். எக்ஸாம்பிள் அந்த ஒரு சில டைலாக் எல்லாம் பார்த்தப்போ ஐயோ சுஜாதா இல்லாம இந்த மாதிரி டைலாக்லாம் இருக்குன்ற மாதிரி நினைச்சேன். ஆமா, பட் ஆனா ஃபுல் ஓவரால் மூவியா பாத்தீங்கன்னா அது எங்கேயுமே ட்ரோல் பண்ற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா இருந்தது.
இந்த படத்துக்கு ஒரு குறையா தெரியுதா இல்ல நான் அதுதான் நினைச்சிட்டு வந்தேன். சுஜாதா சார் இல்லாதது வந்து பெரிய இம்பாக்ட் இருக்குமோ நினைச்சேன். பட் தெரியல, சுத்தமா தெரியல. மேபி பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க, டைலாக்கும் நல்லா இருக்கு. அனிருத் சார் பண்ணிருக்காரு, ஏ ரஹ்மான் சாரோட பிஜிஎம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, பெர்ஃபெக்டா எங்க வந்து பிளேஸ் பண்ணணுமோ இந்தியன் ஒன்னோட மியூசிக் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஏஆர் ரஹ்மான் வர மியூசிக் அப்சல்யூட் கூஸ்பம்ஸ். அவரை மிஸ் பண்றது மாதிரி இருக்கானே இந்த படத்துல. மிஸ் பண்ற மாதிரி எல்லாம் தெரியல, நல்லா இருந்தது. ஏன்னா படம் ஃபுல்லா வந்து நல்ல பிஜிஎம் போட்டிருக்காரு. அணி நல்ல பிஜிஎம் போடுவார்ல, ஆக்சுவலி அவரு நல்லா போட்டிருக்காரு.